வணக்கம். ஆல் இன் ஒன் சோன் டிவோஷன் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இன்றைக்கி நம்மளுடைய சேனலில் அதாவது பிரதோஷ தின பாடல்கள் மற்றும் சிவராத்திரி தின பாடல்கள் வரிசையில் நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஆரூர் அமர்ந்த அரசே அந்த பாடல் தான் நம்ம இன்றைக்கி கற்றுக்க போகிறோம். இது பிரதோஷம் அன்றைக்கும் நம்ம பாடலாம், மற்றும் சிவராத்திரி அன்றைக்கும் நம்ம இந்த பாடலை பாடலாங்க. அதற்கு முன்னால் நம்முடைய சேனலை தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறவங்களா இருந்தாலும் சரி, சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்களா இருந்தாலும் சரி, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே அந்த பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ஆல் என்கின்ற ஆப்ஷனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனில் மிஸ் பண்ணாமல் தெரிய வரும். சரி வாங்க, இப்போ நம்ம அந்த பாடலை கற்றுக்கலாம். புக்கு இருக்கிறவங்க புக்கு எடுத்து வச்சுக்கோங்க. பிரதோஷ தின பாடல்கள் அப்படின்னு புக்கு இருக்கும், அந்த புக்கு எடுத்து வச்சுக்கோங்க. புக்கு இல்லாதவங்க நோட் புக்கில் எழுதி வச்சுட்டும் பாடலாம். அப்படி இல்லைனா இதனுடைய சேர்ந்து பாடலாம். அதாவது சோமவாரம் இல்லையா, இன்றைக்கி திங்கக்கிழமை, இன்றைக்கி இந்த பாடலை கோவிலில் கூட்டு பிரார்த்தனையாகவும் பாடலாம், வீட்லேயும் பாடலாங்க. மிகவும் சக்தி வாய்ந்த அற்புதமான பாடல்கள்ங்க. சரி வாங்க, இப்போ நம்ம பாடலுக்குள்ளே போகலாம். இப்போ இந்த பாடலை நம்ம கற்றுக்கலாம். ஆரூர் அமர்ந்த அரசே அப்படின்னு பாடல். இது சிவபெருமானுடைய அற்புதமான பாடல். சரி பாடலாம் வாங்க. ஆரூர் அமர்ந்த அரசே போற்றி, சீரார் திருவையாரா போற்றி, அண்ணாமலையம் அண்ணா போற்றி, ஏகம்பத்துரை எந்தாய் போற்றி, பாகம் என்னுரு வானாய் போற்றி, சீரா பள்ளி மேவிய பரனே போற்றி, குற்றால தேங்கூத்த போற்றி, ஈங்கோய் மலையம் எந்தாய் போற்றி, கடம்பூர் மேவிய விடங்கா போற்றி, அடைந்த வர்க்கருளும் அப்பா போற்றி, தென்னாட்டுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி, மானசக் கையிலை மலையா போற்றி, அஞ்சேலென்றிங் அருளாய் போற்றி, நஞ்சே அமுதா நயந்தாய் போற்றி, அத்தா போற்றி ஐயா போற்றி, நித்தா போற்றி நிமலா போற்றி, பத்தா போற்றி பவனே போற்றி, பெரியாய் போற்றி பிரானே போற்றி, அரியாய் போற்றி அமலா போற்றி, மறையோர் கோல நெறியே போற்றி, இலங்கு சுடரம் ஈசா போற்றி, மலை நாடுடைய மண்ணே போற்றி, திருக்கழுக்குன்றின் செல்வா போற்றி, அருவமும் உருவமும் ஆனாய் போற்றி, ஆளானவர்க்கு அன்பா போற்றி, ஆரா அமுதே அருளே போற்றி, பேராயிரம் முடையும் பெம்மான் போற்றி, சந்தனச் சாந்தின் சிந்தரா போற்றி, சிந்தனைக்கரிய சிவமே போற்றி, கழுநீர் மாமலை கடவுள் போற்றி, தொழுவார் மையல் துணிப்பாம் போற்றி, பிழைப்பு வாய்ப்பொன்று அறியா நாயேன் குலைத்த கொன்மாலை கொண்டருள் போற்றி, பரம்பல எரித்த புராணாய் போற்றி, திருமூலட்டானே போற்றி போற்றி, தாயே யாகி வளர்த்தனை போற்றி, மெய்தரு வேதியன் ஆகி வினைக்கெட கைத்தர வல்ல கடவுள் போற்றி, ஆடக மதுரை அரசே போற்றி, கூடல் இலங்கு குருமணி போற்றி, தென்தில்லை மன்றினுள் ஆடி போற்றி, இன்றெனக்கு ஆரமுது ஆனாய் போற்றி, மூவா நான்கு நான்மறை முதல்வா போற்றி, சேவார் வெல்கொடி சேனே சிவனே போற்றி, மின்னர் வருவ விகிர்த்தா போற்றி, கண்ணார் உரித்த கனியே போற்றி, காவாய் கனக குன்றே போற்றி, ஆவா என்றனக்கு அருளாய் போற்றி, படைப்பாய் காப்பாய் துடைப்பாய் போற்றி, இடரை களையும் எந்தாய் போற்றி, ஈச போற்றி இறைவ போற்றி, தேச பளிங்கின் திரளே போற்றி, அரசே போற்றி அமுதே போற்றி, விரைசே சரண விகிர்த்தா போற்றி, வேதி போற்றி விமலா போற்றி, ஆதி போற்றி அறிவே போற்றி, கதியே போற்றி கனியே போற்றி, நதிசேர் செஞ்சடை நம்பா போற்றி, உடையாய் போற்றி உணர்வே போற்றி, கடையேன் அடிமை கண்டாய் போற்றி, ஐயா போற்றி அணுவே போற்றி,
சைவா போற்றி தலைவா போற்றி, குறியே போற்றி குணமே போற்றி, நெறியே போற்றி நினைவே போற்றி, வானார்க்கு அரிய மருந்தே போற்றி, ஏனோர்க்கு எளிய இறைவா போற்றி, மூவேள் சுற்றம் மூரனூரு நரகிடை ஆழா மேயருள் அரசே போற்றி, தோழா போற்றி துணைவா போற்றி, வாழ்வே போற்றி என் வைப்பே போற்றி, முத்தா போற்றி முதல்வா போற்றி, அத்தா போற்றி அரணே போற்றி, உரையுணர்வு இருந்த உருவ போற்றி, விரிகடல் உலகின் விளைவே போற்றி, அருமையில் எளிய அழகே போற்றி, கருமுகில் ஆகிய கண்ணே போற்றி, மன்னிய திருவருண் மலையே போற்றி, என்னையும் ஒருவன் ஆக்கி இருங்கழற் சென்னியில் வைத்த சேவக போற்றி, தொழுகை துன்பன் துடைப்பாய் போற்றி, அழிவிலா ஆனந்த வாரி போற்றி, அழிவதும் ஆவதும் கடந்தாய் போற்றி, முழுவதும் இறந்த முதல்வா போற்றி, மனோர் நோக்கி மணாலா போற்றி, வானகத்து அமரர் தாயே போற்றி, பாரிடை ஐந்தாய் பறந்தாய் போற்றி, நீரிடை நான்காய் நிகழ்ந்தாய் போற்றி, தீயிடை மூன்றாய் நிகழ்ந்தாய் போற்றி, வழியிடை இரண்டாய் மகிழ்ந்தாய் போற்றி, வெளியிடை ஒன்றாய் விளைந்தாய் போற்றி, அழிப்பவர் உள்ளத்து அழுதே போற்றி, கனவிலும் தேவர்க்கு அரியாய் போற்றி, நனவிலும் நாயேற்கு அழினினை போற்றி, இடைமருதுரையும் எந்தாய் போற்றி, சடையினை கங்கை தரித்தாய் போற்றி, அடைந்தவர்க்கு அருளும் அப்பா போற்றி, இத்தி தன்னின் கீழ் இரு மூவர்க்கு அத்திக் கருளிய அரசே போற்றி, தென்னாட்டுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி, ஏனக்குருளைக்கு அருளினை போற்றி, மானக்கையிலை மலையாய் போற்றி, அருளிட வேண்டும் அம்மன் போற்றி, இருள் கெட அருளும் இறைவா போற்றி, தளர்ந்தேன் அடியேன் தமியேன் போற்றி, கலங்கொள கருத அருளாய் போற்றி, அஞ்சேல் என்றிங்கு அருளாய் போற்றி, உறவே போற்றி உயிரே போற்றி, சிறவே போற்றி சிவமே போற்றி, மஞ்சா போற்றி மணாளா போற்றி, பஞ்சேர் அடியாள் பங்கா போற்றி, அலந்தேன் நாய் என் அடியேன் போற்றி, இலங்கு சுடரும் ஈசா போற்றி, கலைத்தலை மேவிய கண்ணே போற்றி, குவைப்பதி மலிந்த கோவே போற்றி, மலைநானுடைய மண்ணே போற்றி, கலையார் அருகே சரியாய் போற்றி, திருக்கழுக்குன்றில் செல்வா போற்றி, பெரும்பமர் பூவனத்து அரணே போற்றி, அருவமும் உருவமும் ஆனாய் போற்றி, மருவிய கருணை மலையே போற்றி, துரியமும் இருந்த சுடரே போற்றி, தெரிவரி தாகிய தெளிவே போற்றி, தோளா முத்த சுடரே போற்றி, ஆளா வயற்கட்கு அன்பா போற்றி, மந்திர மாமலை மேயாய் போற்றி, எந்தமை உய்ய கொள்வாய் போற்றி, புலிமலை புல்வாய்க்கு அருளினை போற்றி, அலைக்கடல் மீமிசை நடந்தாய் போற்றி, கருங்குருவிக்கு அன்று அருளினை போற்றி, இரும்புலன் புலர இசைந்தனை போற்றி, படியுற பயின்ற பாவக போற்றி, அடியொரு நடுஈறு ஆனாய் போற்றி, நரகொடு ஸ்வர்க்கம் நானிலம் புகாமல் பரகதி பாண்டியர்க்கு அருளினை போற்றி, ஒழிவர நிறைந்த உருவ போற்றி, நீளெளி ஆகிய நிருந்தா போற்றி, செழ மலர் சிவ புறத்தரசே போற்றி, மந்திர மாமலை மேயாய போற்றி, பரஞ்சோதி பரனே போற்றி, போற்றி போற்றி புயங்கப் பெருமான் போற்றி போற்றி, புராண காரண போற்றி போற்றி, ஜெய 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 போற்றி, போற்றி போற்றி புராண காரண போற்றி போற்றி, ஜெய ஜெய போற்றி, போற்றி போற்றி புராண காரண போற்றி போற்றி, ஜெய ஜெய போற்றி. திருச்சிற்றம்பலம். எந்நாட்டவர்க்கும் சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கு இறைவா போற்றி போற்றி. திருச்சிற்றம்பலம்.
இந்த போற்றி பாடல்களை வந்து நீங்கள் கற்றுட்டுருப்பீங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன். அதாவது சிவபெருமானை நம்ம வந்து தரிசனம் பண்ணும்போது அங்கே வந்து கோவிலில் வந்து வில்வ இலைகளால் அர்ச்சனை பண்ணும்போது நம்ம இந்த பாடலை பாடுறோங்க. அதாவது வீட்டில் நீங்கள் சிவபெருமான் படம் வச்சுருந்தாலும் சரி, வீட்டில் சந்தன குங்குமம் இட்டுக்கோங்க படத்துக்கு. மற்றும் வந்து சிவபெருமானுக்கு வந்து வில்வ இலையால் வந்து நீங்கள் அர்ச்சனை செய்யணும். அதாவது ஆரூர் அமர்ந்த அரசே போற்றி, சீரார் திருவையாரே போற்றி அப்படின்னு சொல்கிறோம்ல. போற்றி அப்படின்னு முடியும் போது நீங்கள் ஒரு வில்வ இலையால் சிவபெருமானுக்கு அர்ச்சனை செய்யணுங்க. மற்றும் வந்து சோமவாரத்துலேயும் நம்ம இதை பண்ணலாம். மற்றும் வந்து பிரதோஷம் நேரத்துலையும் நம்ம பண்ணலாம். வீட்டில் கோவிலுக்கு போக முடியாதவங்க வீட்டில் இருந்தே இந்த மாதிரி அர்ச்சனை பண்ணி பகவானை வந்து மனதார பிரார்த்தனை செய்யலாங்க. அப்படி இல்லைன்னா வந்து மகா சிவராத்திரி நேற்று எல்லாரும் கோவிலுக்கு போய் பகவானை வந்து தரிசிச்சிருப்பீங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன். இது லேட் வீடியோ தான், நிறைய வீடியோஸ் வந்து அப்லோட் பண்ணியிருக்கேங்க சிவராத்திரியை பற்றி, சிவராத்திரி கதைகள்லாம். இந்த வீடியோ வந்து நீங்கள் பிரதோஷம் அன்னைக்கும் மற்றும் வந்து சோமவாரம் திங்கட்கிழமை அன்னைக்கும் நம்ம வந்து சிவபெருமானுக்கு அர்ச்சனை செய்யும்போது நம்ம வந்து இந்த போற்றி பாடல்களை பாடி சிவபெருமானுக்கு அர்ச்சனை செய்யணுங்க. இது வந்து வாரம் திங்கட்கிழமை வந்து நம்ம சிவபெருமான் கோவிலில் நம்ம இந்த அர்ச்சனை பாடல்களை பாடலாம். மற்றும் வந்து இந்த புக்கு வேணும் அப்படின்றவங்க வந்து எல்லா கடைகள்லையும் கிடைக்குதுங்க, கேட்டு வாங்கிக்கலாம். அதாவது அற்புதமான ஆரூர் அமர்ந்த அரசே போற்றி அப்படின்னு சிவபெருமானை போற்றி புகழ்ந்து பாடுகின்ற ஒரு அற்புதமான பாடல். நம்ம வந்து கோவிலுக்கு போகும்போது வில்வ இலை மற்றும் வந்து வில்வை மாலைகள் வந்து எடுத்துகிட்டு போகலாம். மற்றும் வந்து பூக்களை வாங்கி எடுத்துகிட்டு போகணும் கோவிலில். இன்றைக்கி சோமவாரம் திங்கட்கிழமை மிகவும் முக்கியமான அற்புதமான நாள்கள் சிவபெருமானுக்கு. இன்றைக்கி வந்து சிவபெருமானை நம்ம தரிசனம் பண்ணுறது மட்டும் இல்லாங்க, கோவிலில் வந்து அம்மை அப்பனை நம்ம வலம் வரணும். அதாவது பிரதட்சணமாக சுத்தனம். சொர்ணாம்பிகை கார்ணீஸ்வரர் அப்படின்ற வந்து அம்பிகையும் சிவபெருமானும் எங்கள் ஊர் கோவிலில் இருக்காங்க. உங்கள் ஊர் கோவிலில் எந்த சிவபெருமான் இருக்காரோ நீங்கள் வந்து அந்த பேரில் இருக்கிறவரை வந்து நீங்கள் வந்து பிரதட்சணமாக வந்து பகவானிடம் வந்து உங்களுடைய வேண்டுதல்களை பிரார்த்தனைகள் தெரிவித்து நீங்கள் இந்த பாடலை வந்து அவருக்கு வந்து வில்வ இலையால் வந்து அர்ச்சனை செய்து பகவானை பிரார்த்தனை செய்ய வேண்டும். கண்டிப்பாக உங்களுக்கு உங்களுடைய பிரார்த்தனைக்கு பதில் தருவார், ஒரு வழியை காட்டுவார். பயபக்தியுடன் நம்பிக்கையுடன் ஒரு மனதார நீங்கள் பிரார்த்தனை செய்தார்கள், கண்டிப்பாக அந்த பிரார்த்தனைக்கே அருள் கிடைக்கும். என்ன நண்பர்களே, இந்த வீடியோ உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் என்று நான் நம்புகிறேன். இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் கொடுங்க, இதை மற்றவர்களுக்கும் ஷேர் செய்யுங்கள், அவர்களும் பலனடையட்டும். மேலும் ஆல் இன் ஒன் ஜோன் அன்பர்களுக்கு ஒரு அன்பான வேண்டுகோள். நம்முடைய கம்யூனிட்டி போஸ்டில் கேள்வி பதில் நேரம் வருங்க. அந்த கேள்விகளுக்கு பதில் தாங்க. இதன் மூலம் நம்முடைய ஆன்மீக பயணம் எப்படி இருக்கிறது என்பதை நாம் தெரிந்து கொள்ளலாம் இல்லையா? இது வந்து சப்ஸ்கிரைப் செய்தவர்களுக்கு மட்டுமே தெரிய வரும். அதனால் நம்முடைய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். அடுத்த வீடியோவில் வேறொரு தலைப்புடன் உங்களை வந்து சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.